ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் முட்டையை வித்தியாசமான முறையில் பயன்படுத்தி நல்ல குயிக்காக செய்யக்கூடிய ஒரு அருமையான சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முட்டையை வந்து நம்ம எப்போவுமே வேக வச்சு செய்வோம், ஆனால் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கும். இந்த மாதிரி சின்ன கிண்ணம் நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக அதை எண்ணெய் தடவிக்கலாம். அதாவது நம்ம இட்லி தட்டிலலாம் தடவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மேக்ஸிமம் அந்த மஞ்சள் கரு வந்து அதாவது கலையாத மாதிரி உடச்சி ஊற்றிக்கிங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு 3 கிண்ணத்துலேயும் நான் ஒரு 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகும் உப்பும் கலந்த பவுடரை வந்து நான் சேர்க்குறேன். அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் தூவினா போல் சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்ததாக ஒரு அகலமான நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த பாத்திரத்தில் 1 இன்ச் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சரியா? இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை பவுலை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இது வேகிறதுக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 3 நிமிஷம் தான் எடுத்துக்கும், அதுக்கு மேலே எடுத்துக்காது. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சரியாக ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம எப்பவுமே வந்து முட்டையை வந்து வேக வச்சு பயன்படுத்துவோம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் அந்த மாதிரிலாம் வைப்போம். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாளிப்பு கரண்டியில் அந்த முட்டை ஆம்லேட் வந்து போட்டு எடுப்போம் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரங்களில் வந்து நல்லா மொறுமொறணும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் மூடி வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் இருக்குது. சரியாக ஒரு 2 நிமிஷத்தில் இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். இட்லி ஆற வைப்போம் இல்லையா, ஆற வச்சுட்டு கொஞ்சம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு இதை நம்ம எடுத்துடலாம். சுலபமாக எடுக்க வரும். ஜஸ்ட்டு ஓரங்களில் மட்டும் எடுத்து விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சுலபமாக எடுக்க வரும். அதே சமயத்தில் கிண்ணத்துலேயும் உங்களுக்கு அதிகமாக எதுவும் ஒட்டாது. இப்போ இது இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க, அதாவது பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே பொரிஞ்ச பிறகு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். கொஞ்சம் நல்லா சிவந்து வந்த பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம ஏற்கனவே வந்து முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்தலாம். இப்போ பாருங்கள், அந்த மசாலா ஸ்மெல்லாம் போய் கலரும் நல்லா மாறி வந்திருக்கு, எண்ணெயும் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த மசாலாவை கொஞ்சமாக மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி எடுத்து எடுத்து கொஞ்சமாக தடவினம் போல் விட்டுக்குங்க. எல்லாமே மேலே தடவி விட்ட பிறகு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். ஈஸியாக திருப்பறதுக்கு வரும். மறுபடியும் மேலே கொஞ்சமாக மசாலா நல்லா தடவி விட்டுட்டு அப்படியே 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ நம்முடைய சுவையான வித்தியாசமான முறையில் செஞ்ச முட்டை தொக்கு வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓரங்களில் முறுமுறணும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் அந்த மசாலா காரசாரமாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேலைபிளான கமெண்ட் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.